அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லும்க்கு ஒரு வழக்கம் என்னன்னா, ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு வாட்டி கபர்ஸ்தான் போய் கபர்ஸ்தானை பார்த்து இந்த உலகத்தோட ஆசையை மறக்கக்கூடியணுன்ட்டு கபர்ஸ்தானுக்கு போய் கபர்ஸ்தானை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. இப்போ போகும்போது அவங்க கூட நபித்தோழர்லாம் போவாங்க. அவங்க உள்ளே போகும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்ல தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன வ இன்னா இன்ஷா அல்லாஹ் அலைக்கும் அஸ்ஸலுக்கும் வலைக்கும் ஆஃபியா அப்படின்ற துவா ஓதிட்டு உள்ளே போவாங்க. அந்த துவாக்கு என்ன அர்த்தம்னா, அடக்கப்பட்டுள்ள மூமினான முஸ்லீம்களுக்கும் சலாம் சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி போயிட்டீங்க, அல்லா நார்னா நாங்கள் பின்னாடி வருவதாக இருக்கோம், உங்களுக்கும் எங்களுக்கும் அல்லாட்ட நல்லதே நாங்கள் துவா கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவாங்க. அப்புறம் அந்த கபர்ஸ்தானை பார்த்துட்டு நபித்தோழர்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் நாளை மறுமையில் என்னோட சகோதரர்களை பார்ப்பேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சொல்லும்போது நபித்தோழருக்கெல்லாம் கோவப்படுறாங்க. யார் ரசூலல்லாஹ், நாங்கள் தானே உங்களோட சகோதரர்கள், நீங்கள் எப்படி அப்படி சொல்கிறான் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் என்னோட தோழர்கள், என்னோட சகோதரர்கள் இன்னும் பிறந்திருக்க கூட மாட்டாங்க, என்னை பார்த்துருக்க கூட மாட்டாங்க, ஆனால் நான் சொன்னதுக்காக தொழுது ஜகாத் கொடுத்து நல்ல அடியார்களாக இருந்தேன், என்னோட சகோதரர்களை நான் பார்ப்பேன் அப்படின்வாங்க. நபித்தோழர்லாம் உடனே கேட்பாங்க, அவங்க இன்னும் பிறந்திருக்க கூட மாட்டாங்களே, நீங்கள் எப்படி அவங்கள பார்ப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது, எப்படி அவங்கள கண்டுபிடிப்பீங்க அந்த மறுமை நாளில் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, ஒரு 5 குதிரை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த 5 குதிரையில் ஒரு குதிரை மட்டும் வெள்ளையும் கருப்பும் சேர்ந்ததாக இருக்குது, அந்த குதிரையோட ஓனர் ஈஸியாக அந்த குதிரையை கண்டுபிடிச்சிருவால, அதே மாதிரி தான் நாளை மறுமையில் என்னோட சகோதரர்கள் ஒழு செஞ்ச எல்லா இடமும் மின்னும், அதை வச்சு நான் அவங்கள ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன், அவங்களுக்காக நான் காத்துட்ருப்பேன், அவங்களுக்கு கௌசத்தடாகத்தில் தண்ணி கொடுப்பேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்களேன் சகோதர சகோதரிகளே. நாமும் தொழுகையை நிலைநாட்டி அல்லாஹ்வோட பாதையில் வாழ்ந்து அந்த சொர்க்கத்திலையும் சிறந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அடைவோம் என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை முடித்துக்கொள்கிறேன். வாயிலா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.